பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் உயிரே உயிரே விலகாதே. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்கப் போகிறது நாவலோட 5வது அத்தியாயம். நாவலை தொடர்ந்து கேளுங்க. தினமும் கேட்கும் பதிவில் உங்களுக்கு பிடிச்ச வரியை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நாவலோட தொடர்ச்சியை தினமும் கேட்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம பாஸ் நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுடுங்க. கூடவே என் எழுத்தும் நான் வாசிக்கக்கூடிய விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க. இது உயிரே உயிரே விலகாதே முழு நாவல், அத்தியாயம் 5. ஃபங்க்ஷன் முடிந்து தன் அறைக்கு வேகமாக சென்ற விஸ்வாவை இடைமறைத்து நின்றான் கார்த்தி. யார்டா அந்த பொண்ணு? கார்த்தி இவ்வளவு நெருங்கி வந்து உரிமையோடு கேட்பது விஸ்வாவுக்கு முதல் அதிர்ச்சி என்றால், அப்படி கேட்பவனிடம் என்ன பதில் சொல்வது என்ற குழப்பம் 2வது எழ, தடுமாற்றமாய் நின்றவனை நெருங்கி வந்த கார்த்தி, நானும் 1 மாதமாக உன்னை பார்க்க தான் செய்கிறேன். உன் போக்கே சரியில்லையே. என்னடா லவ்வா? இல்லைண்ணே, சும்மா ஃப்ரெண்டு தான். அத்தனை பேர் கூட்டத்தில் முத்தம் கொடுப்பாளா? இது உன் அம்மாவுக்கு தெரியுமா? ஐயோ அண்ணே, தெரிஞ்சது சாத்திடுவாங்க. சொல்லிடாதுங்கண்ணே. பார்த்துடா, பகத்தொகை இல்லாமல் மாட்டிக்காத. ஏது பைரவி அண்ணிட்ட நீ மாட்டுது போலவா? போனே, போய் அண்ணிட்ட இரு என அந்த இடத்திலிருந்து அவனை கிளப்பி விட்டவன், அப்பா தப்பிச்சேன்ப்பா, நல்ல வேலை அண்ணன் கண்ணில் விழுந்துச்சு. இதுவே அம்மா கண்ணில் விழுந்து அப்புறம் நேர அதோட தம்பி வீட்டுக்கு போய் அடுத்த முகூர்த்தத்தில் அந்த குண்டு பொண்ணை என் தலையில் கட்டி வச்சிருப்பாங்க. தப்பிச்சேன் சாமி என கை உயர்த்தி மேலே கும்பிடு ஒன்றை போட்டுவிட்டு கீழே படியிறங்கினான் விஸ்வா. அவனுள் 2 வருடமாய் புதிதாய் முளைத்திருந்த காதலும் அந்த காதலால் அவன் வாழ்வில் வந்த காதலி நிசாவும் இருக்க, ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியில் அவனே எதிர்பாராத நேரம் நெருங்கி வந்து அவள் கொடுத்த முத்தத்தை நினைத்து பார்த்தவன் உடலை ஒருமுறை குலுக்கி, அப்பா என்ன ஒரு ஃபீல். நிசாவுக்கு செம தைரியந்தான். உள்ளத்துக்குள் சிரிக்க அவன் உதடு மெல்ல மலர்ந்தது. கூடவே தமையன் உரிமையோடு கண்டித்தது ரொம்பவே பிடித்திருந்தது. மனதுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது. கார்த்திக் இப்படி உரிமையாக பேச மாட்டானா என அவன் எத்தனை நாள் ஏங்கியிருக்கிறான். ஆனால் அவனில் 25 வயது வரை இவன் நெருங்கி போனால் கூட ஒதுங்கியேதான் போவான் கார்த்தி. பைரவியோடு திருமண பேச்சு ஆரம்பமான பிறகுதான் பேசவே ஆரம்பித்திருக்கிறான். அதற்கு பைரவிதான் காரணம் என்பது அவனுக்கும் தெரியும். அப்படியும் இதுவரை 3ஆம் மனிதன் போல பேசியவன் இன்று உரிமையோடு கோபித்து கொண்டது உண்மையில் விஸ்வாவுக்கு பிடித்துதான் இருந்தது. விஸ்வாவுக்கும் கார்த்திக்கும் 7 வருட வேறுபாடு இருந்தது. தாய் வேறு வேறு என்றாலும் தன் தந்தையின் மூத்த மகன் என்பதால் விஸ்வாவுக்கு அவன் மேல் பற்றும் பாசமும் அதிகம் இருந்தது. அதை தமையனிடம் காண்பிக்க அவன் சின்ன வயதிலேயே அடிக்கடி நெருங்கி போவான். ஆனால் கார்த்திக்கின் பாராமுகமும் எடித்தறிந்த பேச்சும் பயந்து அவனிடமிருந்து ஒதுங்க வைத்தது. அவன் வளர வளர அந்த பயம் ஒருவித பக்தியை மட்டும் கொடுக்க, அவன் மனதில் கார்த்திக்கு வெளிப்படுத்த இயலா ஒரு முக்கிய இடம் கொடுத்திருந்தான். உரிமையோடு ஒரு நாள் பேசிட மாட்டானா என ஏங்கி நின்றிருக்கிறான். ஆனால் கார்த்தி வளர்ந்தும் எந்த மாற்றமுமின்றியே இருந்தான். சொல்லப்போனால் முன்பை விட அவன் வளர வளரதான் இவர்களை விட்டு அதிகமாக ஒதுங்கினான். அப்படி மொத்தமாக அவர்களிடமிருந்து ஒதுங்கியவனை அந்த குடும்பத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்தது பைரவிதான். பைரவி கூட தன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன் குடும்பத்தோடு இவன் இணைவான் என்று நினைக்கவில்லை. விஸ்வாவுக்கு தன் அண்ணனோடு பேச ரொம்ப ஆசை என்பது அவளுக்கு தெரியும். அதனால்தான் சொல்லி பார்ப்போம் என்று அந்த பேச்சை எடுத்தாள். ஆனால் தன் பேச்சிற்கு கிருஷ்ணா இந்த அளவு மதிப்பு கொடுப்பான் என அவள் நினைக்கவே இல்லை. சின்ன வயதில் இந்த வீட்டுக்குள் அவள் நுழையும் போது அவளை நெருங்கி வந்து தோழமையை ஏற்படுத்தி கொண்டது விஸ்வாதான். அவளுடன் விளையாடுவது என்றாலும் சரி, வெளியில் செல்வது என்றாலும் சரி, விஸ்வாதான் அவளுக்காக நிற்பான். கார்த்தி இவர்களோடு சேர்வதே இல்லை.
ஒற்றையாய் ஒதுங்கி நிற்கும் அவனை இவளும் பார்த்திருக்கிறாள். அப்படி நிற்கும் போதெல்லாம் அவன் தமையனை ஏக்கத்தோடு பார்ப்பதும், உடன் வந்து விளையாட அழைத்து அடி வாங்கி அழுது கொண்டு திரும்புவதும், அப்படியும் மறுபடியும் அவனிடம் போய் வாங்கி கட்டி கொண்டு திரும்புவதையும் பல வேளை பார்த்திருக்கிறாள். அப்போதெல்லாம் கார்த்திக்கை மனதுக்குள் திட்டியும் இருக்கிறாள். நேரே நின்று திட்டுவதென்றால் அவளுக்கு பயம். ஏதாவது பேச போய் கை நீட்டி விட்டால் அவன் செய்யக்கூடிய ஆள்தான், எதற்கு வம்பு என்றே ஒதுங்கிக் கொள்வாள். ஆனால் அண்ணன் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் விஸ்வா மறுபடியும் போய் நிற்பான். அப்படி போகும்போதெல்லாம் திட்டும் அடியும் வாங்கி கொண்டு திரும்பி இருக்கிறானே தவிர கார்த்திக் இவர்களோடு விளையாட வருவதே இல்லை. திரும்பி இவர்கள் புறம் பார்ப்பதும் இல்லை. ஏன் ஒற்றை வார்த்தை பேசுவதும் இல்லை. நாளாக ஆக விஸ்வாவுக்கு மட்டுமல்ல, பைரவிக்கும் அவன் தங்களோடு விளையாட வரமாட்டானா என்ற ஆசை உண்டானது. கூடவே ஏக்கமும் இருந்தது. ஆனால் அவன் வீம்பின் உச்சத்திலே நிற்பான். எப்போதுமே பெண் மனசு கிடைப்பதின் மேல் ஆசை கொள்ளாது. கிடைக்காத பொருளின் மேல் ஒருவித ஈர்ப்பு வருமே, அப்படி ஒரு ஈர்ப்பு தான் ஆரம்பத்தில் கார்த்தி மீது பைரவிக்கு இருந்தது. அது வளர வளர வேறு ஒரு உணர்வுக்குள் இட்டு செல்ல அவனை அவனுக்கு தெரியாமலே சைட்டடிக்க ஆரம்பித்தாள். அவன் தன்னிடம் பேச வேண்டும் என்பதற்காகவே வம்பளக்கத் தொடங்கினாள். சில நேரம் இவளின் பேச்சில் கடுப்பாகி பூந்தொட்டியை கூட எடுத்து உடைத்திருக்கிறான் கார்த்தி. அப்படிப்பட்ட நேரங்களில் பயந்து அவனிடமிருந்து அடி வாங்காமல் தப்பவென ஓடி வந்தாலும் மறுபடியும் போய் மல்லு கட்டி நின்றிருக்கிறாள். ஆனால் இவள் புறம் அவன் திரும்பியதே இல்லை. பெண் மனது விடுவேனா என்பது போல அவனை பார்ப்பதற்கென்றே அதன் பின் அடிக்கடி வர ஆரம்பித்தாள். அப்படி வரும்போதெல்லாம் அவனிடம் பேச எவ்வளவோ முயன்றிருக்கிறாள். ஆனால் இறுக்கத்தின் உச்சத்தில் இருந்த அவன் இவளை கண்டு கொண்டதே இல்லை. மாடல் உலகில் மகாராணியாய் வலம் வந்த காலத்தில் கூட இவள் அழகு அவனை திரும்பி பார்க்க வைக்கவில்லை. இவனுக்காகவே விதம் விதமாக தன்னை அலங்கரித்து கொண்டு அந்த வீட்டிற்கு வருவாள். விஸ்வா முதல் கொண்டு அங்கு வேலை பார்க்கும் அத்தனை பேரும் அவள் அழகை போல்வார்கள். அப்படி ஒரு சுந்தர அழகோடு இவன் பார்வைக்காக காத்திருந்தால் கடந்து சென்றால் கூட திரும்பி பார்க்காமல் சென்று விடுவான். உன் அழகு என்னை எதுவும் செய்யவில்லை என்பது போல் அவளை கடந்து செல்வான் கார்த்தி. அவனின் இந்த அலட்சியமே பைரவியை அவன்பால் இழுத்து சென்றது. நாடே புகழும் தன் அழகை திரும்பி பார்க்காதவன் இவன் ஒருவனும் தான். அவனை திரும்பி பார்க்க வைத்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் விரட்ட ஆரம்பித்துதான் கடைசியில் அவனிலே மொத்தமாக தன் மனதை தொலைத்தும் நின்றாள். அந்த காதலின் வெளிப்பாடுதான் ஆக்சிடென்ட் ஆகி பிறரோட கையை எதிர்பார்க்கும் நிலைக்கு கார்த்தியை முடக்கிய போது அவனுக்கு ஊன்றுகோலாய் அவளை மாற வைத்தது. மாடலிங் துறையையே விட்டுவிட்டு அவனுக்காக மருத்துவமனையே கதி என இருக்க வைத்தது. விஸ்வா கலகலப்பானவன், ரொம்ப ரொமான்டிக்கான ஆள், அழகானவனும் கூட. ஆனால் அவன் மேல் தோன்றாத ஒரு ஈர்ப்பு, கரிசனை அவளை வெறுக்கும், ஒதுக்கும். அதுவும் மூர்க்கனாய் அவள் கண்ணுக்கு காட்சி தந்த கார்த்திக் மேல் வந்த மாயம்தான் அவளுக்கு தெரியவில்லை. ஒரு நாள் கூட அந்த வீட்டிற்கு சென்றபோது அவன் சிரித்ததோ பேசியதோ கிடையாது. ஏன் ஒற்றை பார்வை கூட அவள் மீது வீசியதில்லை. ஆனாலும் அவள் கண்கள் அவனையே ரசித்தது. அந்த இறுக்கத்தின் உச்சத்தில் இருந்த அந்த முகம் அவளுக்கு பிடித்திருந்தது. 1000 வார்த்தைக்கு 2 வார்த்தையில் முடித்து கொண்டு மீதியை மௌனத்தில் பேசிவிடும் அவன் அமைதி பிடித்திருந்தது. எத்தனை பெண்கள் மத்தியில் நின்றாலும் வலியாமல் கம்பீரமாய் நிற்கும் அவன் ஆளுமை பிடித்திருந்தது. மௌனத்தையே தாங்கி நின்றாலும் அந்த உதடு அடிக்கடி தாங்கி நிற்கும் மெல்லிய புன்னகை அவளுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. அதுதான் அவளை அவனில் இக்கட்டான சூழ்நிலையில் நெருங்க வைத்து அவள் அன்பை அவனுக்கு புரிய வைத்து என்று அவன் கையால் தாலியை வாங்க வைத்திருந்தது. எத்தனை வருட தவம் அவனுக்கானவளாக மாறி அவனை தாங்கிக் கொள்ள வேண்டுமென்று இந்த ஆக்சிடென்ட் தான் அவள் அன்பை அவனுக்கு புரிய வைத்தது. அது மட்டும் நடக்காமல் போயிருந்தால் இந்த நேரம் அவன் குடும்பத்தை விட்டும் ஒதுங்கிதான் இருந்திருப்பான். பைரவி பக்கம் நிமிர்ந்து கூட பார்த்திருக்க மாட்டான். அவனை தன்னவனாக்க அவளும் தான் என்னவெல்லாம் செய்திருக்கிறாள்.
தன் பளபளத்த பட்டு சாரியின் மேல் படுத்து கிடந்த தாலி கொடியை கையில் எடுத்து பார்த்தாள் பைரவி. அவளை அறியாமல் வெட்கம் சட்டென வந்து அமர முகம் பூவாய் ஜொலித்தது. கார்த்திக் தன் கழுத்தில் கட்டிய நொடி வந்து போனது. உள்ளத்துக்குள் அதே எண்ணத்தை விதைத்து கொண்டு மனம் முழுவதும் ஆசையோடும் நளினத்தோடும் கூடவே கையில் பால் சம்போடும் தோழிகள் புடைசூழ அவர்கள் நக்கல் நையாண்டிகளுக்கு மத்தியில் கார்த்திக் அறை வாசலுக்கு வந்தாள். நிமிர்ந்து அந்த அறையின் வாசலை புன்னையோடு பார்த்தாள். எத்தனையோ நாள் இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள். நட்சத்திர விடுதி போல ஜொலிக்கும் இந்த 4 மாடி கட்டிடம் முழுவதும் சுற்றியிருக்கிறாள். ஒரு இடம் விடாமல் ஓடி களைத்திருக்கிறாள். எல்லா அறைக்குள்ளும் நுழைந்து வெளிவந்திருக்கிறாள். ஆனால் 3வது மாடியில் வடக்கு நோக்கி இருக்கும் அந்த அறை பக்கம் மட்டும் அவளை வரவிட்டதில்லை. 3வது மாடி ஏறிவிட்டாலே வேலைக்காரர்கள் ஓடி வந்து சொல்லிவிடுவார்கள், அந்த பக்கம் போகாதுங்கம்மா, அது கார்த்திக் தம்பியோட அறை, பார்த்தா சத்தம் போடுவார் என்று சொல்லியே அவளை இந்த பக்கம் இதுவரை விட்டதில்லை. ஆனால் இன்று யாரும் அவளை தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? அது இன்றிலிருந்து கார்த்திக்கு மட்டும் உரிமையானது இல்லை, தனக்கும் உரிமையானது. அதனால் உரிமையோடு தோழிகளின் நக்கலுக்கும் சிரிப்புக்கும் மத்தியில் அந்த அறைக்குள் நுழைந்தாள். வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தவள் வாசல் பக்கம் இருந்த சிகப்பு ரோச்சாவால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கட்டிலை பார்த்ததும் அவள் முகமும் சிவந்து போக அதே நாணத்தோடு உள்ளே வந்து அந்த கட்டிலின் பக்கத்தில் ஒருவித சிரிப்பை முகத்தில் தவள விட்டவாறு நின்றவள் பின் நாலாபுரமும் கண்களை மேயவிட்டாள். அவள் பார்வையில் அதிக இடத்தில் விழுந்தது அவன் தாயின் புகைப்படமே. என்ன இது, அரை முழுசும் அவனோட அம்மாவோட ஃபோட்டோவாக மாட்டி வச்சிருக்கான். அம்மானா கிருஷ்ணாவுக்கு உயிர்னு தெரியும், அதுக்காக இப்படியா? சுவரில் ஒரு இடமும் பாக்கி இல்லாமல் அடுக்கி வச்சிருக்காரு. கையில் கொண்டு வந்த பாலை மேஜை மீது வைத்துவிட்டு நடுநாயகமாயிருந்த ஆளுயர ஃபோட்டோவின் முன் போய் நின்று அதை உற்று பார்த்தபோது பின்னால் அறை கதவு தாளிடும் ஓசை கேட்டது. சட்டென மனது அந்த புகைப்படத்திலிருந்து மீண்டு பின்னால் வரும் தன்னவனை நோக்கி பாய மனது தந்தி அடிக்கத் தொடங்கியது. வந்துட்டாரா? இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் அப்படியே நின்றுடுவோம். கண்ணை இறுக மூடிக்கொண்டு திரும்பாமல் அப்படியே நின்றவளை நோக்கி அடி மீது அடி எடுத்து வைத்து வந்து கொண்டிருந்தான் கார்த்தி. பட்டு வேஷ்டி சட்டையில் அட்டகாசமாக இருந்தான். அவளை நோக்கி வந்த அவனின் ஒவ்வொரு அடியிலும் இவளின் முகம் நாணத்தோடும் வெட்கத்தோடும் சிவக்கத் தொடங்க அதை மறைக்க புன்சிரிப்போடு நின்றிருந்தாள். இப்போது அவளை கார்த்தி நெருங்கி வரும் காலடி ஓசை மிக அருகில் கேட்டது. பைரவியின் மனது வேகம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. பெண்ணவளின் அவஸ்தை தெரியாமல் அவளை நெருங்கி வந்து அவள் பின்புறம் மிக நெருங்கி நின்ற கார்த்தி, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க பைரவி என மென்குரலில் அவள் காதுமடல் அருகில் குனிந்து சொல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் கண்ணசைவை பார்த்ததும் புன்னகையோடு அவனுடன் சேர்ந்து அவளும் வணங்கினாள். அத்தையாரை வணங்கிவிட்டு நிமிர்ந்த இருவருக்கும் அடுத்து என்ன பேச என்றே தெரியவில்லை. அதன் பின் ஆழ்ந்த மௌனம் இருவருக்குள்ளும். இருவரிடமும் பேச வார்த்தை இல்லை. ஆனால் அவள் பார்வை அவன் மேல்தான் இருந்தது. அவன் பார்வையோ எங்கெங்கோ மேய்ந்து கொண்டிருந்தது. போதாக்குறைக்கு அவன் மனம் முழுவதும் ஒருவித அவஸ்தை. சில நிமிடங்கள் அப்படியே கழிந்தது. கட்டிலின் இரு முனையிலும் 2 பேரும் இருந்துவிட்டு சங்கடமாய் நெளிந்து கொண்டிருந்தனர். தயக்கமாக பைரவியை நிமிர்ந்து பார்த்த கார்த்தி, தூங்குவோமா என கேட்க என அவளும் ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு அமைதியாக, கூடவே மனதின் ஏமாற்றத்தை காட்டத் தோன்றாமல் அப்படியே கட்டிலின் இரு ஓரங்களிலும் இருவரும் படுத்து கொண்டனர். நொடிகளெல்லாம் திக் திக்கென சென்றது. இருவரும் தூங்கவில்லை. இருவருக்குமே ஏனோ தூக்கம் வரவில்லை. 2 கண்களும் உருண்டு கொண்டுதான் வந்தது. ஆனால் எதுவும் பேசவில்லை. பைரவி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே உச்சு கொட்டியவாறு படுக்க கார்த்திக் ஏனோ திரும்பவே இல்லை. ஏதோ ஒரு தடுமாற்றம், காரணம் தெரியாத குழப்பம், ஒருவித தயக்கம். பல மணி நேரம் குழம்பித் தவித்தவன், தப்பு கார்த்திக், தப்பு,
நீ பைரவி கழுத்தில் தாலி கட்டிட்டு இப்படி குழம்பி நிற்கிறது தப்பு. நீ அவளுக்கான உரிமையை கொடுத்து தான் ஆகணும். அவளை ஒதுக்க நினைக்காத. பேசு, அவள்கிட்ட பேசு, மனவிட்டு பேசு. அவன் மனசாட்சி அவனிடம் நச்சரிக்க கனத்த இதயத்தோடு மெல்ல மெல்ல திரும்பி படுத்தான். மெல்ல திரும்பி தன் வலது பக்கம் படுத்தவளை நிமிர்ந்து பார்க்க, பெண்ணவளோ காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து தூங்கியே விட்டிருந்தாள். சட்டென எழுந்து அமர்ந்தான். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த தன்னவளை பார்த்தான். அழகோவியமாய் தன் கட்டிலை அலங்கரித்திருக்கும் அந்த அற்புத பூவை பறிக்க விடாமல் தன்னை தடுப்பது எது? ஆர்த்தியா? அவள் மேல் எனக்கிருந்த காதலா? அதுதான் தனதாகி போன பின்பும் அவளை நெருங்க விடாமல் தடுக்கிறதா? எண்ணியவன் சட்டென அந்த கட்டிலில் இருந்து எழுந்தான். அந்த பெட்ரூமை ஒட்டி இருந்த சின்ன அறைக்குள் நுழைந்தான். அவனை வா வா என அழைப்பது போல மேஜை மீது இருந்த அந்த பழைய டைரி ஒன்று அழைக்க, ஓடி சென்று தன் இளமை காலம் பூத்து நின்ற உணர்வுகள் மொத்தத்தையும் ஒன்றிவிடாமல் இறக்கி வைத்திருந்த அந்த பழைய டைரியை புரட்டத் தொடங்கினான். அதை புரட்டியதுமே அப்படி ஒரு பரவசம் அவன் உள்ளத்தில் பூத்தது. கண்களில் அதன் ஒளி அப்பட்டமாக தெரிந்தது. உள்ள பரவசத்தோடு முதல் பக்கத்தை புரட்டினான். முதல் பக்கமே தன் தாயை பறிகொடுத்து தாயின் அணைப்புக்காக அவன் ஏங்கி நின்ற நொடி அவனை நெருங்கி வந்து தன் மழலை மொழியால் மருந்திட்ட ஆர்த்தியின் வார்த்தையே இருந்தது. அம்மா இல்லைன்னு அழுறியா? வேணா, நீ என்ன அம்மாவா நினச்சிக்கிறியா? இன்றிலிருந்து நான் உனக்கு அம்மாவா இருக்கட்டுமா? பட்டு பாவாடை சட்டை அணிந்து உச்சியில் 2 கொம்பை வைத்து அது நிறைய மல்லிகை சிரத்தோடு புஸ் புஸ் கன்னத்தோடு அவள் உதட்டை குவித்து சொன்ன வரிகள்தான் முதல் பக்கம் இருந்தது. அதை வாசித்தவன் மலர்ந்த முகத்தோடு மறுபக்கம் நகர, சாப்பிடலையா? ஏன்? அம்மா ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவியா? வேணா, நான் உனக்கு ஊட்டி விடவா? இந்தா சாப்பிடு, பசிக்கும்ல. ராத்திரி சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராதான். நல்ல புள்ளல்ல, சாப்பிடு, வாய் தர. தாயாக மாறி தன் முகத்திற்கு நேராய் அவள் பிஞ்சி கையில் சாதத்தை எடுத்து நீட்டியவாறு சொன்ன வரியே அவன் டைரியில் 2ஆம் பக்கம் இருந்தது. கூடவே அந்த நொடி அவன் மனம் அடைந்த பரவசமும் இருந்தது. 3ஆம் பக்கம், 4ஆம் பக்கம் என பார்வை வார்த்தையை விழுங்கியவாறு அடுத்தடுத்து பக்கம் நகர, ஒரு பக்கத்தில் சட்டென அவன் கண்கள் குளமானது. ஏண்டா ஏண்டா எப்பவும் மூஞ்சியை இப்படி தூக்கி வச்சிருக்கிறா? பார்க்க சகிக்கல. நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? கொஞ்சம் சிரி என தன் கரத்தை எடுத்து அவன் குவிந்து போன உதட்டை விரித்து கொண்டு அவள் சொல்ல, படித்த கார்த்திக்கின் உதடும் இப்போதும் மெல்ல விரிந்தது. அப்பா பண்ணின தப்புக்கு நீ ஏண்டா தண்டனை அனுபவிக்கிறா? அப்பா செய்தது பிடிக்கலையா? ஒதுங்கிடு. அதுக்காக அமெரிக்காவுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறா? படிப்பு எவ்வளவு முக்கியமான விஷயம், அதை பாதியில் நிறுத்திடுவோன்னு பயமுறுத்துறா. தாத்தா பாவம் இல்லை, உன்னால் எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? பேசாமல் தாத்தாட்ட போய் நான் அமெரிக்கா கிளம்புறேன், எனக்கு படிக்கணும்னு சொல்லு. படித்து முடித்து பெரிய வேலை வாங்கிட்டு தான் மறுபடியும் திரும்பி வருவேன்னு சொல்லு. போடா போடா போ. தாத்தா வருத்தமாக இருக்காரு. பட்டு பாவாடை தாவணியில் உரிமையோடு அவன் கைப்பிடித்து இழுத்து வந்து தர்மலிங்கத்தின் முன் நிறுத்திய அன்று அவள் மென்கரம் தன் கரத்தை அழுந்த பிடித்த நொடி தன் உள்ளத்தில் மலர்ந்து நின்ற உணர்வுகளை கவிதையாக படைத்திருந்தான். அதுவே 7 பக்கத்திற்கு இருந்தது. அதை படித்தவன் உணர்வு மெல்ல கசிந்து கண்கள் நீர்க்கட்டி கொள்ள அடுத்த பக்கம் என நகர்த்தினான். அம்மா குழிபணியாரம் செஞ்சுருந்தாங்க, உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கொண்டு வந்தேன், இந்தா சாப்பிடு என ஊட்டி விட்டவள், ஏண்டா நீ போனா திரும்பி வர மாட்டியா? அப்படியா? அப்படி இருந்துடாதடா, அடிக்கடி தாத்தாவையும் பாட்டியையும் வந்து பாரு. பாவம் இல்லை அவங்க. உன் சித்தப்பாவும் பெரியப்பாவும் இங்கே வருகிறதே இல்லை, உன் அப்பாவை சொல்லவே வேணாம். நீயாவது அடிக்கடி வந்துட்டு போடா.
அப்பதான் தாத்தா மனசும் சந்தோஷப்படும். நீ கிளம்பி போறதுல இருந்தே அவர் தினமும் ஒன்றை தான் தேடுவார். மனது சோர்வானது போலவே முகம் வாடியும் அவள் இதை சொல்ல, அவர் மட்டும்தான் தேடுவாரா? அவன் அவளை கூர்ந்து பார்த்து கேட்க, இல்லை இல்லையே, பாட்டியும் தேடுவாங்க என்றாள் உமிழ் நீரை விழுங்கிக் கொண்டு. பாட்டி பாட்டி மட்டுமா தேடுவாங்க? அடுத்த கேள்வியில் தடுமாறியவள், ஆமாம், இங்கே வேற யார் உன்னை தேடுவா? அவங்க 2 பேரும் தேடுவாங்க என்றாள் தன் உள்ள சிலிர்ப்பை வெளிக்காட்டாமல். அப்போ நீ தேடமாட்டா என்றான் அவளை ஆர்வமாக குறுஞ்சிரிப்போடு பார்த்து கொண்டே. நான் எதுக்கு தேடுறேன்? நான் எல்லாம் தேட மாட்டேன்ப்பா. ஊமை சிரிப்போடு சொன்னவளை கிண்டலோடு பார்த்தவன், இதை என் கண்ணை பார்த்து சொல்லு. அது அது சொல்லு என்றவன் குறும்பு சிரிப்போடு அவளை ஏறிட்டு பார்க்க, நாணம் கொண்ட பெண்ணவளோ, போடா பண உருட்டித்தலையா என அவன் தலையை தட்டிவிட்டு கலகலவென சிரித்தவாறு எழுந்து ஓட, அவளை துரத்தி கொண்டு ஓடியவன் ஒரு கட்டத்தில் நின்றுவிட, வயல் வரப்பு தாண்டி மோட்டார் செட் பக்கம் வந்தபோது நின்று திரும்பி பின்னால் பார்த்தவள் கார்த்திக் ஓடாமல் மூச்சு வாங்க நிற்பதை பார்த்து, ஏய், நானும் தாண்டா தேடுவேன், மறக்காம லீவு கிடைச்சா வந்துடு சரியா என சொல்லிக்கொண்டே கலகலவென சிரித்து கொண்டு ஓடினாள். அதை வாசிக்க வாசிக்க அந்நிகழ்வை மனதில் ஓட்டி பார்த்தவன் அடுத்தடுத்த பக்கங்களுக்கு தாவி சிரித்து சிலர்த்து முடித்து மறுபடியும் கடைசி பக்கம் வந்தான். திமிரு, அவளுக்கு உடம்பெல்லாம் திமிரு என இருந்த கடைசி பக்கத்தை மறுபடியும் என 10 முறை படித்துவிட்டு சட்டென மூடி அதை பீரோவின் மேல் பூட்டி வைத்துவிட்டு கண்ணில் அவனையும் மீறி வெளிவந்த சில துளிகளை துடைத்து எறிந்துவிட்டு ஆக்ரோசமாய் வெளிவந்தபோது அலங்கரித்திருந்த கட்டிலில் இதுவரை பொம்மை போல தூங்கிக் கொண்டிருந்த பைரவி எழுந்து இவன் வரவுக்காய் காத்திருப்பவள் போல அமர்ந்திருந்தாள். அவள் தனக்காக காத்திருப்பதை பார்க்க சங்கடமாக இருந்தது. மெல்ல அருகில் வந்தான். கட்டிலில் ஒரு ஓரத்தில் அமர்ந்தான். நிமிர்ந்து அவளை பார்க்க முடியவில்லை. என்ன நினைத்திருப்பாள்? முதலிரவு அன்று மனைவியை உறங்கச் சொல்லிவிட்டு வெளியில் போய் வந்தால் அவள் எப்படி நல்ல விதமாய் நினைப்பாள்? நானும் இன்று இப்படி செய்திருக்கக்கூடாது. எங்கு போனீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்லுவது? அவன் யோசிக்கும் முன் அவள் கேட்டே விட்டாள், எங்க போனீங்க கிருஷ்ணா? ஆனால் அவள் கேள்வியில் சிறிது கூட கோபம் தெரியவில்லை. தேடிய வலி தெரிந்தது, காத்திருந்த சோகம் தெரிந்தது. இல்லை, கொஞ்சம் சும்மா தூக்கம் வரலையா, அதான் காலார. அவன் தடுமாற, அவன் தடுமாற்றத்தை புரிந்து கொண்டு மறுபடியும் அவனை கில்ட்டியாக்காமல் சிரித்து கொண்டே, தூக்கம் வரலனா சொல்ல வேண்டியது தானே, பேசிகிட்டு இருக்கலாமே. எனக்கும் தான் தூக்கம் வரல. நீங்கள் டயர்டாக படுத்திருக்கீங்க, தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் நானும் கண்மூடி கிடந்தேன். நமக்குள்ள மனசு விட்டு பேச நிறைய இருக்குது கிருஷ்ணா. தூக்கம் வரலனா உங்களை பற்றி எனக்கு தெரியாததை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவள் ஆசையாக கேட்க அவளை நிமிர்ந்து பார்த்தவன் எதுவும் பேசாமல் அமைதியாக அவளே பேசுவதற்கு தயாரானாள். கார்த்தியும் வேறு வழியின்றி அவளிடம் பேச தயாரானான். சிலவற்றை தட்டு தடுமாறி சொல்ல அவன் ஆரம்பிக்க அவன் தடுமாற்றத்தை புரித்து கொண்டு மறுபடியும் வெளியில் கிளம்பிவிடக்கூடாதே என்றே அதன் பின் பைரவி அவனை அன்று பேச விடவில்லை. அவள்தான் அதிகம் பேசினாள். அதுவும் அவன் மேல் தனக்கு உண்டான முதல் ஈர்ப்பு தொடங்கி அந்த ஈர்ப்பு காதலாய் மலர்ந்து இவனின் காதலுக்காக காத்திருந்த நொடிகள் என அவள் விவரித்து கொண்டே போக கார்த்திக்கு மனம் பிசைய ஆரம்பித்தது. என் காதலை விட இவள் காதல் உயர்ந்தது என எண்ணத் தொடங்கினான். இனி இதற்கு மேல் ஆர்த்தியின் எண்ணமே தனக்கு வரக்கூடாது. இவள் தன்னை உயிருக்குயிராக காதலித்தது மட்டுமல்லாமல் இன்று என் மனைவியாகவும் மாறிவிட்டாள். இதன் பிறகு பழைய காதலை நினைத்து குழம்புவதில் அர்த்தமில்லை என அன்றைய இரவே தீர்மானித்து கொண்ட கார்த்திக் கிருஷ்ணா அதன் பிறகு பைரவியின் கிருஷ்ணாவாக வாழ ஆரம்பித்தான். மறுநாள் காலை தன் தாயின் சமாதிக்கு அழைத்து சென்று அவர்கள் முன்னே உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டான்.
எந்த காரணம் கொண்டும் இவளை விட்டு பிரிய மாட்டேன், இனி எனக்கு எல்லாமே இவள்தான் என்று. தாயின் சமாதிக்கு போய் வந்த பின் கிருஷ்ணாவின் செயலில் ரொம்ப வித்தியாசம் தெரிந்தது. அன்று இரவே அவளுக்கு மனைவி ஸ்தானத்தை முழுமையாக கொடுத்திருந்தான். மறுநாள் அவளிடம் தாய் வீட்டிற்கு விருந்துக்கு சென்றனர் இருவரும். பைரவி குதூகலத்தோடு எல்லா இடங்களையும் சுட்டிக்காட்டி அவன் மேல் கொண்ட காதலால் திருமணத்திற்கு முன் அவனிடமிருந்து சேகரித்த பொருட்களெல்லாம் காட்டி ஆனந்தித்திருந்தாள். அவள் சந்தோஷத்திலும் அன்பிலும் கார்த்தி நெகிழ்ந்துதான் போனான். ஆத்வியை இவன் நேசித்தாலும் இந்த அளவு அவள் மேல் பைத்தியமாக இல்லை என்று தான் சொல்லுவான். யாரோட நெருக்கத்தையும் அனுபவிக்காத அவனுக்கு ஆத்வியின் கரிசனை மனதுக்குள் இனம் புரியாத ஒரு உணர்வை தந்திருந்தது. அது காதல் என தவறாக புரிந்து கொண்டு தன் காதலை அவளிடம் சொன்னான். அவ்வளவுதான். அதற்கு மேல் அவனுக்கு எந்த உணர்வும் இல்லை. ஆனால் இவள் கனவிலும் என்னோடு வாழ்ந்திருக்கிறாள் என்ற உணர்வே அவனை மறுபடியும் அவளில் நெருங்க வைத்தது. கூடவே அன்று விருந்து உபசரணையப்போ அவள் குடும்பம் கூட அவனை ஏந்தி கொள்ள கார்த்தி கிருஷ்ணா மொத்தமாக மாறி அந்த குடும்பத்தோடும் பைரவியோடும் ஐக்கியமாக தொடங்கினான். அன்று இரவு மணமக்கள் அங்கேயே தங்கினர். பிறர் வீட்டில் தங்குவது கார்த்திக்கு முதல் அனுபவம். அதிலும் 3 மச்சான்களின் அன்பு அவனை ஆச்சரியப்பட வைத்தது. இரவு வெகு நேரம் குடும்பத்தோடு பேசிக்கொண்டிருந்து விட்டு இருவரும் தங்கள் அறைக்கு வந்தனர். குளியல் அறைக்குள் சென்று குளித்துவிட்டு இரவு உடைக்கு மாறிய பைரவி டவலை எடுத்து நீட்ட அதை வாங்கி கொண்டு அவனும் உள் புகுந்தான். குளித்து முடித்து வெளிவந்தவன் கட்டிலில் துணியை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த மனைவி பார்த்ததும் மெல்ல நெருங்கி வந்து அணைக்க அன்றைய இரவும் அவர்களுக்கு இன்ப இரவாக மாறிப்போனது. மறுநாள் கார்த்தி தன் மனைவியோடு வீடு வந்து சேர்ந்ததும் பேரரின் வாழ்வு மாறத் தொடங்கிவிட்டது. இனி அவனை பேத்தி பார்த்து கொள்வாள் என்ற சந்தோஷத்தோடு அதன் பின் 3 நாள் அவனோடு இருந்துவிட்டு 4ஆம் நாள் மாலை தர்மலிங்கமும் ருக்குமணியும் தங்கள் கிராமத்துக்கு கிளம்பினர். ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியவர்களை கூட்டிச் செல்ல பழனி வந்திருந்தான். தர்மலிங்கத்தையும் ருக்குமணியையும் பார்த்ததும் ஓடி அவர்கள் அருகில் வந்த பழனி தர்மலிங்கத்தின் கையில் இருந்த பையை வாங்கிவிட்டு முன்னால் நகர பெரியவர்கள் இருவரும் பின்னால் வந்தனர். உள்ளிருந்து வாசலுக்கு வந்து வண்டியில் ஏறும் வரை பழனி பேசாதிருப்பதையும் அவன் முகம் அளவுக்கு அதிகமான இறுக்கத்தில் இருப்பதையும் கண்டனர். யோசனையோடே, என்னடா வந்ததிலிருந்தே பார்க்குறேன், முகத்தை பார்க்கவும் மாட்டேங்கிறா, ஒற்றை வார்த்தை பேசவும் மாட்டேங்கிறா, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரோம் நல்லபடியாக முடிச்சுதான்னு கூட கேட்க மாட்டேங்கிறா. தர்மலிங்கம் அப்படி கேட்ட பிறகுதான் மெல்ல வாய் திறந்தவன் அது பற்றி திணறலோடே கேட்க ஆரம்பிக்க, அதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. மனசுக்கு இப்போதான் திருப்தியாக இருக்குது பழனி. என் பேரனை பொறுப்பாக ஒரு பொண்ணு கையில் ஒப்படைச்ச திருப்தி. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, குடும்பமும் நல்ல குடும்பம். பண்ணையார் மகிழ்வோடு சொல்ல இப்போதும் பழனி முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை. உனக்கு என்னடா ஆச்சு, இளவு விழுந்தது போல இருக்கா? பண்ணையாரின் கர்ச்சனையில் மொத்தமாய் ஆடிப்போனவன் பொறுக்க முடியாமல் குரலெடுத்து அழுதவாறே, ஆமாங்க, ஆமாம், இளவுதான் விழுந்து போச்சு, இளவுதான் விழுந்து போச்சு கையா என சொல்லிக்கொண்டே வாய்விட்டு கதறியவனை கிளியோடு அதிர்ந்து பார்த்தனர் இருவரும். அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் அவருடைய 5வது அத்தியாயம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு பிடிச்ச வரியையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடடா, அத்தியாயமே முடிஞ்சு போச்சு, ஆனால் இன்னும் கமெண்டில் நம்ம வாஸ்த வரியை அவங்க சொல்லலையே. இதுக்கு தானே வெயிட் பண்ணுறீங்க, அடுத்து அதுக்கு தான் வரேன். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இந்த அளவு கமெண்ட் பண்ணி என்னை உற்சாகப்படுத்துவீங்கன்னு சத்தியமாக நினைக்கல. ஆனால் என்னுடைய ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிறைய பேரே கமெண்ட் எழுதியிருந்தீங்க. கமெண்ட் எழுதிய எல்லா தோழிகளுக்கும், கமெண்ட் எழுதாத கமெண்டை வாசித்துட்டு இருக்கிற எல்லா தோழிகளுக்கும், லைக் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. தோழி டோம் கிரஸ் சூப்பர் ஸ்டோரி டெய்லி 2 UD போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, அது ஒரு காலத்தில் நடக்கும், ஆனால் இப்போ இல்லைங்க. ஃபேமிலி பார்த்து பிஸ்னஸ் பார்த்து 2 அத்தியாயம் எல்லாம் வாய்ப்பே இல்லை. உங்கள் வருத்தம் புரியுது,
அதுக்கு என்னங்க பண்ணுறது? ஆண்டவன் எனக்கு எழுதுன்னு ஒரே ஒரு கையை தான் கொடுத்துருக்கான். அதை வச்சு எழுதுறது மட்டும் இல்லாமல் பல பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். ஒரு நாள் முழுசும் முதல் நாள் உள்ள அத்தியாயத்தை நினச்சிட்டே இருங்க, அப்படியே பழகிடும். தோழி, ஜாலிக்காக பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதுங்க. ஆனால் உங்களுக்காகவும் நிறைய தோழிகள் கேட்டதுக்காகவும் நாளையிலிருந்து தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சந்தோஷந்தானே? சரி, அடுத்த தோழி தனலட்சுமி ஹரிதா அவர்கள் நாவல் வாய்ஸ் சூப்பர், தேங்க்யூன்னு எழுதியிருந்தாங்க. நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேங்க. அடுத்ததாக சங்கீதான்னு ஒரு தோழி மிக நீளமாக விமர்சனம் கொடுத்தாங்க. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நாயகனுக்கு எத்தனை பெருந்தன்மை, லெகுவான இளகிய மனசு, ஒட்டி உறவாட பெண்ணொருத்தி விபத்தில் சிக்கியதற்கு பின்பு தன்னை கவனித்து கொண்ட விதத்தை பார்த்து மற்றொரு பெண் மேல் ஒரு அபிப்பிராயம். மெல்ல மெல்ல மனம் அவள் புறம் சாய்ந்து விட்டது. நல்லது, விபத்தில் அவனுக்கு பழைய நினைவு மறந்து விட்டதாய்தான் இவளின் அக்கறை அவன் மனதை அசைத்து பார்த்ததென்று கூற வேண்டாம். இவனுடைய தாராள மனசு இப்போது மனம் முடிக்கவிருக்கும் பெண் மீது மட்டும் கடைசியாக இருக்கட்டும். கதாநாயகியை தேடி வந்துவிட போகிறான். கதாநாயகர்களாக உலாவரும் ஆண்களுக்கு தான் எத்தனை பெரிய மனசு! ஒவ்வொரு பெண்ணும் அவன் மனதை அசைத்து பார்த்து விடுகிறது. இறுதியில் கதாநாயகியின் காதலை உணர்ந்து கண்ணீர் சிந்தி விடுவான். உண்மையில் வருத்தமளிக்கிறது. ஆனால் கதையின் போக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஒருவனை மட்டுமே நினைத்து வாழும் பெண்களுக்கு இப்படி ஆண்மகன்கள் தான் அந்த விதி சந்திக்க வைக்கிறது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்பப்பா, என் உள்ளத்துக்குள்ள உயிர் பெற்ற ஒரு கதாபாத்திரம் அதை படிப்போர் உள்ளத்தில் இவ்வளவு உணர்வை தட்டி எழுப்புமா என மகிழ்ந்து போனேன் தோழி. ஒரு எழுத்தாளனின் வெற்றியே தன் உள்ளத்து உணர்வை வாசகர்களுக்கு கொடுப்பதுதான். அதில் நான் வெற்றி பெற்றதாக கருதுகிறேன். இந்த பதிவில் அவங்க சொன்ன மொத்த வரியையும் சொல்லலை, அதுக்கு நான் கொடுத்த ரிப்ளையும் சொல்லலை. ஆனால் வாசகர்கள் அதை தெரிஞ்சிக்க விரும்புனா கமெண்ட் செக்ஷனுக்கு போய் பார்த்து தெரிஞ்சிடுங்க. கூடவே அந்த கமெண்ட்டுக்கு கீழே உங்கள் கருத்தையும் எழுதிடுங்க. அடுத்ததாக தோழி தனலட்சுமி அவர்கள், டெய்லி ஒரு பாட்டு போடுவேன்னு சொன்னீங்களே, ஆனால் போடலையேன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரே பதில் தாங்க, இதுவரை முடியலம்மா, கொஞ்சம் பொறுத்தடுங்க, விரைவில் அதை செயல்படுத்த முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நாளையிலிருந்தே அதை செயல்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். சந்தோஷந்தானே? அடுத்ததாக கௌரி சங்கர் அவர்கள், கதை மிக அருமை, கதை சொல்லும் விதம் மிக மிக அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக தோழி சங்கீதா, உடனடியாக கதை கேட்க ஆர்வமாக தான் இருக்குது சிஸ்டர் எங்களுக்கு, ஆனால் உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படியே பதிவிடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சங்கீதா. அடுத்ததாக தோழர் ஜார்ஜ், நாவலில் ஒவ்வொரு வரியும் மனதிற்கு நெருக்கமாய் உள்ளது தோழி. ஆர்வியின் வலி என்னோட வலி போல உணர முடிந்தது. உங்கள் எழுத்தும் குரல் கொடுத்த விதமும் அருமை, வாழ்த்துக்கண்ணு எழுதியிருந்தீங்க. அடுத்ததா ஹாஷம் ஸ்டோரி அண்ட் நரேஷன்னு பிரியா அவங்க எழுதியிருந்தாங்க. அடுத்ததா தோழி சித்ரா சூப்பர்னு எழுதியிருந்தாங்க. தோழி கீதா சூப்பர் ஸ்டோரின்னு எழுதியிருந்தீங்க. தோழி கீதா கோவிந்தன், இனிய மாலை வணக்கம் தோழி, கதை அருமையாக இருக்குது. கார்த்திக் கிருஷ்ணா ஆத்வியை பழிவாங்க தான் காதலிக்கிறான், அதுவே அக்காவை ஏமாற்ற மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனால் கார்த்திக் கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணியாச்சு, கதை எப்படி போகணும்னு தெரியலை, ஆனால் முடிவுக்காக காத்திருக்கேன்னு எழுதியிருந்தீங்க. நம்பிக்கையோடு காத்திருங்க தோழி. உங்கள் கருத்துக்கு விரோதமாக படைப்பேனா என்னவோ எனக்கு தெரியலை, ஆனால் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுத முயற்சிக்கிறேன். இதுக்கு கீழேயும் சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அதை கூட அந்த கமெண்ட்டுக்கு கீழே நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக தோழி மாயா கீத்து அவர்கள், கதை ரொம்ப நல்லா இருக்குமா, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, கதையை தொடர்ந்து எழுதிட்டே வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றிம்மா. 3வது எபிசோட் போடுங்க ப்ளீஸ்னு தோழி சுகன்யா முரளி அவர்கள் அனுப்பியிருந்தீங்க. போட்டுட்டேன்ப்பா, நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டுக்கு கீழே லிங்கும் கொடுத்துருக்கேன், கேட்டுட்டு பதில் சொல்லுங்கள். அவங்களே அடுத்த அத்தியாயத்திற்கு சூப்பர் கோயிங் மேம், வெயிட்டிங் ஃபார்
நெக்ஸ்ட் எபிசோடுன்னு அனுப்பியிருந்தீங்க. அடுத்ததாக KNTS 1990 பேர் தெரியலங்க, வெரி நைஸ் ஸ்டோரி சிஸ்டர்னு அனுப்பியிருந்தீங்க. அடுத்தது தனலட்சுமி ஹரிதா சூப்பர் நாவல்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக சௌமியா ஸோ குட், ஐ ஆம் ரியலி என்ஜாயிங் எவர் எபிசோடுன்னு எழுதியிருந்தீங்க. அடுத்த தோழி பிரபா அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் என்ன கேட்டீங்க, நாவல் எபிசோடில் எந்த வரி பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கல்ல, நான் சொல்லட்டுமா? நாவல் எபிசோட் நடுவில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணவங்க பேரை சொல்லி அவங்க கமெண்ட் ஒன்றும் விடாமல் படித்து எங்கள் ஒப்பீனியனை கேட்டிங்கல்ல, அதுதான் ஹைலைட். இதை விட வியூவர்ஸுக்கு என்ன வேணும்? எந்த நாவல் சேனல்லையும் இப்படி எல்லாத்தையும் படித்து பார்த்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது, ஒப்பீனியன் கேட்குறதுன்னு யாரும் இவ்வளவு டெடிக்கேஷனாக இருந்ததில்லை. இதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வாய்ஸ் மால்டேஷன் செமப்பா, அதுவும் ஆத்விகா மனசோடு கார்த்திக்கிட்ட கேட்குற சாட்டையடி கேள்விகளுக்கு உங்கள் எமோஷ்னல் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எபிசோட் ரொம்ப பாரமாக ஃபீல் பண்ண வச்சிடுச்சுன்னு எழுதியிருந்தாங்க. அவங்க உருகி உருகி எழுதி என்னையும் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு நான் சொன்ன என்னோட மனசுக்குள்ளே உள்ள வரியை உங்களுக்கும் சொல்ல ஆசைப்படுறேன். காரணம், இந்த செல்வம் மட்டும் பாஸ் நாவல் சேனல் இல்லை, நீங்களும் சேர்த்து தான். அதனால தான் என் மனசில் உள்ள வரியை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், அதையே உங்களுக்கும் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. பரவாயில்ல, நானும் நல்லா தான் எழுதுகிறேன். என்னை உணர வச்சதே நீங்கள் தானே. அப்புறம் உங்களை பற்றி பேசாமல் நான் எழுத ஆரம்பித்த இந்த 2.5 வருஷத்தில் என் உறவாக நான் நினைக்கிறதே என்னோட கைகோர்த்த உங்களை தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு. ஆரம்ப காலத்தில் இதுபோல் பல தோழிகள் எனக்கு தினமும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இடையில் நான் எழுதுறதை நிறுத்தி அவங்களில் சில பேர் இழந்திருக்கேன். சீக்கிரம் வந்து சேர்வாங்கன்னு ஆசைப்படுறேன். எனக்கு இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு முதலாக விமர்சனம் தந்த தோழி கோட்டீஸ்வரி சிபு, அப்புறமா பல பேர் வந்தாலும் நிலச்சி நின்னவங்க தோழி ரஜினி, தோழி ராஜம், தோழி அமிர்தவல்லி தனசேகரன், தோழி சகாயமேரி, தோழன் பவிஷன், தோழன் தீபனருள், தோழர் சுப்பிரமணியம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் எனக்கு நல்ல சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. அதனால தான் இந்த அளவு என்னால் எழுத்துலகில் பிரகாசிக்க முடிஞ்சுது. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இப்போ புதிதாக என்னோட கைகோர்த்திருக்கிற உங்கள் எல்லாரையும் சேர்த்து எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் இந்த நாவலில் தான் எனக்கு இந்த அளவு கமெண்ட் வந்திருக்கு. அந்த அளவு எனக்கு உற்சாகமும் ஊக்கமும் கொடுத்த அத்தனை வாசக பெருமக்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. நிறைய தோழிகள் கேட்டதற்கிணங்க நாளையிலிருந்து தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் உங்களுக்காக கொடுக்குறேன். படித்து பார்த்துட்டு இதுபோல் நிறைய கமெண்ட் கொடுங்க. வாசித்துட்டு சுறுசுறுப்பாக நிறைய நாவல்களை படைக்க எனக்கு உறுதுணையாக இருங்க. மீண்டும் நாளைக்கு அடுத்த அத்தியாயத்தோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.